அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த காணொளியில் ஆடி கிருத்திகை வழிபாடு மற்றும் கூற வேண்டிய மந்திரம் பற்றி காண்போம். ஆடி மாதத்தில் வரும் மிக அற்புதமான விரத நாட்களில் ஒன்று ஆடி கிருத்திகை. அதிலும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக ஆடி மாதத்தில் 2 கிருத்திகைகள் வருகிறது. கிருத்திகை நட்சத்திரம் என்றாலே கருணைக்கடலான முருகப்பெருமானுக்கு உரியதாகும். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்து அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும் வரத்தை வழங்கிய திருநாளையே ஆடி கிருத்திகை திருநாளாக கொண்டாடுகிறோம். கந்த புராணத்தில் எவர் ஒருவர் ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து முருகனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நானே தேடி வந்து அருளை வழங்குவேன் என்கிறார் சிவபெருமான். ஆடி கிருத்திகை அன்று அதிகாலை வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் ஷட்கோண கோலமிட்டு முருகப்பெருமானுக்கு உரிய 6 எழுத்து மந்திரமான சரவண பவ எனும் எழுத்துக்களை அதில் எழுதி ஒவ்வொரு எழுத்தின் மீதும் ஒவ்வொரு மண் அகல் தீபத்தை வைத்து வழிபடலாம். அல்லது ஒரு தட்டில் 6 வெற்றிலைகளை வைத்து நெய் தீபம் ஏற்றியும் முருகப்பெருமானை வழிபடலாம். அன்றைய நாளில் முருகனுக்கு உரிய செவ்வரளி மலர் அல்லது சிவப்பு நிற மலர்கள் முருகனுக்கு வைத்து வழிபடுவது சிறப்பு. சிவப்பு நிற மலர்கள் இல்லையெனில் வாசனை மலர்கள் வைத்து ஏதேனும் உங்களுக்கு முடிந்த நிவேதனம் வைத்து கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி இதில் ஏதேனும் ஒன்றை பாராயணம் செய்து வழிபடுவதன் மூலம் முருகனின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். முடியாதவர்கள் முருகன் காயத்ரி மந்திரமான ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமயி தன்னோ ஷண்முக பிரஜோதயாத் அல்லது ஓம் சரவண பவ எனும் 6 எழுத்து மந்திரத்தை 1008 முறை அல்லது 108 முறை கூறியும் முருகப்பெருமானை வழிபடலாம். இவ்வாறு வழிபடுவதன் மூலம் முருகனின் அருள் மட்டுமன்றி 30 முக்கோடி தேவர்களின் அருளாசியும் நமக்கு கிடைக்கும். நன்றி.